பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அமெரிக்கா தேசத்தில் ஊட்டான்ற ஒரு மாநிலம். அங்கே இந்த சால்ட் லேக் சிட்டின்னு ஒரு பெரிய சிட்டி இருக்கிறது. அது என்னது சால்ட் லேக் சிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது உப்பு லேக், ஏரி, உப்பு ஏரி. ஒரு பெரிய ஏரி இருக்குது, கடல் மாதிரி பெருசு. ஆனால் கடல் தண்ணியை விட 7 மடங்கு உப்பு அதிகமாதில்லை. அதனால தான் இந்த சிட்டிக்கு அந்த பேர் இருக்கிறது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த பனி படர்ந்த மலைகள், சுற்றிலும் மலைகள், அதனோட உச்சியில் பார்த்தீங்களா பனி கட்டி உறைந்து இருக்கிறது. அதுக்கு மத்தியில் இந்த சிட்டி இருக்கிறது. அதனால எப்பவும் குளிர்ச்சியாக இருக்குது. 2-3 ட்ரெஸ்ஸை போட்டால் தான் நமக்கெல்லாம் தாங்கும். அந்த மாதிரி குளிர் இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கிறது. இங்கிருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு சந்தோஷம். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? மதர்ஸ் டே, தாய்மார் தினம். அப்போ நம்முடைய தாய்மார்களை நினைத்து, நம்மை வளர்த்து ஆளாக்கின, பெற்று வளர்த்து ஆளாக்கின நம்முடைய தாயை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாள். ஆண்டவர் கூட தாயை போல அன்புள்ளவராம். எப்படி? ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர். ஒரு தாய் குழந்தையை தேற்றுவதை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சமயம் ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது நடு இரவு நேரம் இருக்கும், எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ட்ரெயினுக்குள்ள அங்கே இங்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னடா எல்லாரும் தூங்கும் போது ஒருத்தர் நடக்கிறான்னு பார்த்தா, ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையை வைத்து கொண்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை அப்படியே அழுகிறது. அந்த குழந்தையினுடைய அழுகையை போக்குவதற்கு அதை தேற்றி கொண்டே இருக்கிறாங்க, நடந்து கொண்டே இருக்கிறாங்க. தூக்கத்தை அவர்கள் விட்டு அந்த குழந்தையை தேற்றுவதில் ரொம்ப கவனம் செலுத்தி, அதான் தாயினுடைய அன்பு. அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தி தேற்று வரைக்கும் ஒரு தாய்க்கு நிம்மதி வராது. ஒரு குழந்தையினுடைய முகத்துல சோகம் தெரிந்தாலே தாயினுடைய உள்ளம் பாதிக்கப்படும். என்ன நடந்தது, ஏன் அதை அறிந்து குழந்தை தேற்று வரைக்கும் தாய்க்கு நிம்மதி இருக்காது. அதே மாதிரி தான் ஆண்டவரும் ஒரு தாயை போல நம்மை நேசிக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர். நம்முடைய முக வாடி இருந்தாலே அவர் நம்மை பார்த்து பேச ஆரம்பிப்பார். ஏன் துக்கத்தோடு இருக்கிற? ஏன் கலங்கி இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கிறேன்ல அப்படின்னு ஒரு தாய் ஒரு குழந்தையை தேற்றுவாங்க. அம்மா இருக்கிறேன், எதுக்கு பயப்படுற, கலங்குற, மார்போடு அணைத்து கொள்ளுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மை அணைத்து கொள்ளுகிறவன். தாயினுடைய அன்பு எல்லாரையும் விட விசேஷமானதுதான் இல்லை? நான் என்னுடைய தாயார் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய விசுவாசம் ஜெபத்துல தான் எனக்கு அற்புதம் நடந்து நான் உயிரோடு இருக்கிறேன். அதன் பிறகு நான் ஊழிய ஆரம்பித்த பிறகு நிறைய பாடு நிந்த வரும்போது என்னுடைய தாயார் தான் என்கிட்ட உட்கார்ந்து அன்பாய் பேசி தைரியப்படுத்துவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க. ஆண்டவருக்கு ஊழிய செய்தா அவரை நெருங்கினா பாடு வரும். அதெல்லாம் கண்டு சோர்ந்துடக்கூடாது, அதெல்லாம் கண்டு பயந்துடக்கூடாது. ஆண்டவர் நன்மைக்காக தான் நடத்துவாருன்னு அவங்க தான் என்னை ஆறுதல் படுத்தி தேற்றி நடத்தினவர்கள். அவருடைய அன்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நான் வெளிநாட்டு ஊழியத்துக்கு போனா எல்லாருமே ஊழிய ஆசீர்வாதமா இருக்கணும், பெரிய காரியம் நடக்கணும், அதுக்காக விசேஷமா ஜெபிப்பாங்க. என் தாயாரிடத்துல நான் வழி அனுப்ப போனா சொல்லுவாங்க, நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? நான் போற அமெரிக்காவுக்கு தூர தேசம்னா ஒண்ணு வேண்டாம், நீ பத்திரமா வரணும், அதுக்கு தான் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதான் தாயினுடைய அன்பு. வேற எதிர்பார்ப்பு இருக்காது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் தாயினுடைய அன்பு. அந்த ஜெபத்தை இப்பொழுதும் நான் தவற விட்டு இருக்கிறேன். அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். உங்களுடைய தாய் அவங்களுடைய அன்பை மறந்துடாதங்க. உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? அவருடைய அன்பை நீங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரை துதிக்கணும். அவங்க உயிரோடு கூட இருந்தா அவங்களுக்கு ஆறுதலா நீங்க இருக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களை மகிழ்ச்சியா வைத்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய தாயினுடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு பரம்பரையா சாபமாக மாறிவிடும். தயவு செய்து இந்த பாவத்தை செய்யாதங்க. தயவு செய்து மனைவிமார்கள் உங்களுடைய கணவருடைய தாயை அவர் நேசிப்பதற்கு தடையாயிருக்காதங்க. அது உங்களுக்கு ஆபத்தாய் முடிந்து விடும்.
உங்க தாய் தகப்பனை கூட நீங்க நேசிக்கணும். அதே மாதிரி தான் கணவனுடைய தாயை நேசிக்கணும். அவர்கள் சொந்த தாயை ரொம்ப நேசித்து கனப்படுத்துவதில் கவனமா இருக்கணும். இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தார். தாயை தன்னுடைய அன்பான சீஷன் கையில ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த நாள்ல உங்க தாயாருக்காக ஆண்டவரை துதிங்க. அவங்க உயிரோடு இருந்தா அவங்களோட போய் பேசுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்க, அவங்கள உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த நாள்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தாயை போல இருக்கிறீர், தாயை போல தேற்றுகிறீர், அந்த அன்பிற்காய் நன்றி. எங்களுக்கு தந்த தாய்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் யார் தங்களுடைய தாயாருக்காக துதித்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. சொந்த தாயாரை மகிழ்ச்சியாய் வைத்துக்கொள்ள கிருபை கொடுங்க. அவங்களை காயப்படுத்தி இருந்தால் தயவாக மன்னித்து இரக்கம் செய்து அந்த தாயை சந்தோஷமாய் வைத்துக்கொள்ள கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய தாய் மார்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.